வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு ஒரு புது மான்வா தான் பார்க்க போறோம். இந்த மான்வாவுக்கு காம்படிஷனா பார்த்துட்டோம்னா, இன்னொரு மான்வாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது ஒரு ஸ்பை ஜேனர். அது மட்டும் இல்லாம, இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த மான்வா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தரமான மான்வா தான். பிளட்டி ஹவுண்ட் மான்வாவுக்கு 8.75 ரேட்டிங்னு நெனைக்கிறேன். பட் அத கம்பேர் பண்றத விட, இதுக்கு பார்த்தீங்கன்னா 8.79 ரேட்டிங் குடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல எமோஷன் அண்ட் ஃபீல் குட் அதையும் தாண்டி ஒரு ஓவர் பவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மான்வாக்குள்ள அடங்கியிருக்கு. அண்ட் எபிசோட தான் பார்த்து முடிச்சுட்டு, உங்களோட தாட்ஸ வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, நான் வந்து வோட்டிங் செக்ஷன் வைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா எந்த மான்வா சொல்றீங்களோ அந்த மான்வா கண்டினியூ பண்ணலாம். சரி ஓகே வாங்க நண்பா கதைக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல இது நம்ம ஏஜ் வாய்ஸ் கதை ஓப்பனிங்ல மவுண்டனே அதிர்ற மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்டுக்கும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாடுங்க எல்லாமே சேர்ந்து கத்தி இருக்கும். இதை பார்த்து அங்கதான் ஒத்தனும் கையில பாத்தீங்கன்னா ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு என்னோட வீட்டுல எவடா திருட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா கோடாலி எடுத்துட்டு வெளியே வந்திருப்பான். ஏதோ நார்மலான பர்சன் இருக்கக்கூடிய வீடு நினைச்சு வந்திருப்பான் போல. நான் ஒரு ஹண்டர் அப்படி இருக்கும்போது இதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நான் இங்க எக்கச்சக்கமான ட்ராப் வச்சிருக்கேன் அதையும் தாண்டி ஒருத்த உள்ள வந்திருக்கான் அப்படின்னா நீ பெரிய ஆள் தான் அதான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவனும் பாத்தீங்க அப்படின்னா அவன் ஷெட்டை வந்து ஓபன் பண்ணிருப்பான். உள்ள பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாமே இருந்திருக்கும். அறிவில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாக்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்திருக்கும். இது பார்த்து அவனும் ஷாக் ஆயிருப்பான். இங்க எப்படி ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அவனு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை கிட்ட போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனு பாத்தீங்கன்னா குழந்தை உயிரோட தான் இருக்கா செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அவனோட கிட்ட வைக்கும் போது அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமான ஃபீலிங் வந்திருக்கும். என்ன ஃபீலிங் இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது வின்சன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்திருப்பா. இது பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆயிருப்பா. வின்சன் இந்த குழந்தை யாருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒலிவியே எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைய கடவுள் நம்மளுக்காக அனுப்பி வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றாங்க. மழையில டைம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது யாரோ ஒரு அன்னோன் பர்சன் பாத்தீங்க அப்படின்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி மழை வர வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பீஸ்ட் பாத்தீங்கன்னா வில்லேஜ் மக்கள் அட்டாக் பண்ண வரும்போது அவனோட பவரை யூஸ் பண்ணி ஃபயரை கொண்டு வந்து பீஸ்டையும் பாத்தீங்கன்னா அடிச்சு தோத்திருப்பான். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா டைமும் ஒரு ஹெல்ப்பாவே இருந்திருக்கான். அண்ட் அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் பாத்தீங்கன்னா மத்த மக்கள் மாதிரி நார்மலா இல்ல. அவனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எபிலிட்டி நிறையவே இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்பெஷல் எபிலிட்டி கொண்ட ஒருத்தங்களை தான் பாத்தீங்க அப்படின்னா மேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா புக்ல படிச்சுட்டு இருந்திருப்பான். இவனோட பேர் தான் ஷென். அது மட்டும் இல்லாம இவன் தான் நம்மளோட கதையோட ஹீரோ. அண்ட் ஷென்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப 12 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாம வின்சன் பாத்தீங்கன்னா அங்க வந்திருப்பான். போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட இந்த பக்கம் ஷென்னும் பாத்தீங்கன்னா கிட்ட வர வின்சனும் பாத்தீங்கன்னா ஷென்னை தூக்கி தலைவனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொஞ்சிருப்பான். வின்சனுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹீரோவும் அப்பா மேஜிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் யாருக்குப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வின்சன் சொல்லியிருப்பான். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி இருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்து மத்த பசங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பாரா ஷென் வரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஷென் வந்து ஒரு புத்தக புழுடா எப்ப பார்த்தாலும் புக் கூட சுத்திட்டு இருப்பான். நம்ம கூட விளையாடவே வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னை பத்தி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா சொன்னாங்க பென்சனோட உண்மையான பையன் வந்து ஷென் கிடையாதான் அவனை தத்துட்டு தான் வாத்திருக்காங்களா அப்படி இருக்கும்போது அவன் ஒரு அனாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இது கேட்கறப்ப வென்சனுக்கு செம்ம காண்டா இருந்திருக்கும். எப்படி பசங்க பேசுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வென்சன் பாத்தீங்கன்னா காண்டா இருப்பான். ஹீரோ பார்க்கும்போது ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம மேஜிக் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா குஷியா இருந்திருப்பான். இது பார்த்து அங்க பென்சனும் சரி ஓகே ஷென் நாம நாளைக்கு எம்பேருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோக்கு ஒரே குஷியா இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி சிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பேரோட மெயின் கேப்டன்ல தான் காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்களும் ட்ரேடிங் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அண்ட் ஹீரோக்கு அந்த கேப்டன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு அழகா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பென்சனும் பாத்தீங்க அப்படின்னா ஷென்னை இறக்கி விட்டு சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீ கிராண்ட் பாவோட கடையிலே இருக்கணும் எங்கேயும் போக கூடாது நல்ல பையனா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பென்சனும் பாத்தீங்க அப்படின்னா அங்க கிளம்பி போயிருப்பான். ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் மார்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான ஒரு கடையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ உட்காந்துட்டு தலைவனு பாத்தீங்கன்னா புக் படிச்சிட்டு இருந்திருப்பான். இது பார்க்கும்போது மார்டினுக்கு ஷாக் வந்திருக்கும். ஏன்னா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வயசு வெறும் 12 தான். பட் தலைவனால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான புக்ஸை இப்பயே நல்லாவே படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மார்டின் பாத்துட்டு இருக்கேன். நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மேஜிக் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட மார்டினோ எனக்கு மேஜிக் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய புக் ஸ்டோர்ல எக்கச்சக்கமான மேஜிக் சம்பந்தமான புக் இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டு நம்மளோட ஹீரோ குஷியா இருப்பா. அப்படி இருக்கும்போது நாங்க போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அங்க கிளம்பி இருப்பான். மார்டினும் சரி ஓகே சீக்கிரம் பாத்துட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் ஹீரோட அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்ம நோபல்ஸ் கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னா இவங்க வந்து காமனர்ஸ் அப்படி இருக்கும்போது நோபல்ஸ் கிட்டே இவங்க போக கூடாது. அப்படியே கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா புக் ஸ்டோருக்குள்ள போயிருப்பான். அங்க இந்த லைப்ரரின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவை தடுத்து நிறுத்தி இருப்பா. நீ ஒரு காமனர் அப்படி இருக்கும்போது இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒரு புக்கை நீ எதுக்காக தொடர அப்படின்னு சொல்லி கேட்டு அவளும் பாத்தீங்க அப்படின்னா தடுத்து நிறுத்தி இருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே போக சொல்லும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்திருப்பா. நான் ஆர்டர் பண்ண புக் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க போக ஹீரோ அந்த புக் எடுத்து எங்க ஒண்ணுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்துட்டு இருக்கேன். அந்த நோபல் பர்சன் பாத்தீங்கன்னா பாத்துருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் ஏதோ எக்ஸ்பென்சிவான புக் நானுங்க ஒண்ணுமே இல்ல நான் ஏற்கனவே படிச்சுதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்க அங்க ஒரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா புக் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். சரி ஓகே இந்த பர்சன் வந்து புக் எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். ஆனா அவனு பாத்தீங்க அப்படின்னா புக்கு குப்பை மாதிரி கொட்டி வைப்பான். இது பார்த்து அங்க ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். அண்ட் இப்பதான் தெரிய வருது ஹீரோட அப்பா வந்து புக்ஸ் எங்க இருந்து வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா காமனர்ஸ் அப்படி இருக்கும்போது அதனால இவங்க வந்து மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது மேஜிக்கை கத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாம முக்கியமா புக்ஸ் படிக்கவே கூடாது. ஹீரோவும்
மனுஷங்கன்னா மனுஷங்க தானே, எதுக்காக காம்னஸ், நோபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா நோபல் லேடி எல்லாமே ஒரு இடத்துக்குள்ள போயிருப்பாங்க. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கார்டு பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. உன்னை பார்த்தா ஒரு காம்னர் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம நீ தொலைஞ்சு போயிட்ட. உன்னோட அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் என்னோட அப்பா இங்க தான் பக்கத்துல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். பக்கத்துல இருந்து இன்னொரு கார்டும் இவனை பார்த்தா ஒரு ஆஃபர் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பசங்களை பாத்தீங்க அப்படின்னா திருட்டு வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவனை கூப்பிட்டு வா, கொஞ்சம் இவனை விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்ல, இது கிட்ட அங்க கார்டும் பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்க நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிருப்பான். தலைவனும் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருப்பான். அந்த கார்ட்ஸும் பாத்தீங்கன்னா தேடிட்டு ஒரு பக்கம் போயிருப்பாங்க. ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா எதிர்த்து வெளியே வந்திருப்பான். ச்சே, என்னோட ஷர்ட்டெல்லாம் அழுக்காயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அப்பா திட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா செவுத்து ஓரத்துல கூடிய அவனோட ஷூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுக்கும். மேஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரும் பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. இது பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். ஹீரோ பாத்தீங்கன்னா காதை வச்சு கேட்டுப்பான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவன் மேஜிக் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே, ஒன்னு ஒன்னு எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா இதுதான் மேஜிக், இதோட பேர் வந்து இன்சைட் அப்படின்னு சொல்ல இது கிட்ட மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நான் உன்கிட்ட ஒன்னு ஒன்னு எத்தனை கேட்டேன், நீ அசால்ட்டா 2 அப்படின்னு சொல்லிட்ட. இதே அதுகிட்ட போயிட்டு ஒன்னு ஒன்னு எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரியேச்சர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஒன்னு 2 தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிசயம் மாதிரி இருக்கும். ஆனா அப்படி ஒரு அதிசயம் தான் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா இன்சைட் தான். இன்சைட் தான் இருக்கக்கூடிய பேசிக்கான மேஜிக். அந்த மேஜிக் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால பாத்தீங்கன்னா எல்லா விதமான மேஜிக்கையும் ஈஸியா உன்னால கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது செவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உனக்கு இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஹீரோவுக்கு ஐடியாவே கிடையாது. அவர் எப்படி என்ன பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அண்ட் ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான், பேசாம இங்கிருந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் யோசிச்சு பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் தான் தலைவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும். அதாவது ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கிருந்து போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா இதை நினைச்சு எப்பயுமே தலைவன் ஃபீல் பண்ணுவான். ஹீரோவுக்கு மேஜிக் தான் என்ன, அதை கத்துக்கிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு செம்ம ஆசை. அப்படி இருக்கும்போது நான் இதை கண்டிப்பா பேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் மேல ஏற ஆரம்பிச்சிருப்பான். ஏறி பாத்தீங்கன்னா உள்ளேயும் குச்சிருப்பான். அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. அவரு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அகாடமியோட பிரின்சிபால். இவரோட பேர் வந்து மைக்கேல். அண்ட் ஹீரோ பார்த்த மத்த பசங்க எல்லாருமே இவன் ஒரு காமனர் அப்படி இருக்கும்போது இவன் இங்க வரவே கூடாது, நீ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு மத்த பசங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் மைக்கேலும் சரி ஓகே எல்லாருமே அமைதியா இருங்க, நீ எந்த ஒரு விஷயத்துக்காக இங்க வந்த, எந்த ஒரு வார்த்தை கேட்டு நீங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டு நம்மளோட ஹீரோவும் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், மேஜிக் எப்படி இருக்கும் அது எனக்காக பண்ணி காட்டுங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டு மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் நான் இது வரைக்கும் அதை புக்ல தான் படிச்சு பார்த்திருக்கேன், மத்தபடி நான் நேர்ல யாருமே பண்ணி பார்த்தது கிடையாது, நீங்க பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம இது கேட்ட மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. ஒரு காமனர் புக் படிச்சானா அப்படின்னு சொல்லி கேட்டு மத்தவங்க எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. மேஜிக் கத்துக்கணும் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தலைவர் பாத்தீங்கன்னா அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணிருப்பாரு, வின் மேஜிக் யூஸ் பண்ணிருப்பாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா இப்ப வானத்துல பார்த்துட்டு இருக்கான், இது அவனால நம்ப கூட முடியல. அவனு பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா மேஜிக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆக எல்லாருமே பாத்தீங்கன்னா கீழே விழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். நான் கீழே விழுக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அண்ட் ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட்டா கடத்த வந்து பாத்துருப்பான். தலையும் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்ல இருந்திருப்பான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோ பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அண்ட் இதுதான் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரின்சிபால் சொல்லும் போது இது கேட்டாங்க வந்து ஹீரோவும் காண்டாயிருப்பான். நான் மேஜிக் அப்படிங்கிறது வானத்துல பறக்க வச்சு காமிக்கிறதா, இல்ல எனக்கு மேஜிக் பத்தி தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கத்தியிருப்பான். இதை பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. பிரின்சிபல் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மத்த ப்ரொஃபசர்ஸ் கூட பொறுமையா தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காமனர் எப்படி கத்துறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஸ்டூடெண்ட்ஸும் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும் போல அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. மத்தவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தாண்டி நீ ஒரு விஷயத்தை பாக்குற அப்படின்னா அதை வந்து பினோமினா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட அங்க ஹீரோவோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து இல்யூஷன் பினோமினா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு தலைவனு பாத்தீங்கன்னா சொல்ல இது கேட்ட மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. பிரின்சிபாலும் பரவாயில்ப்பா நீ நிறைய புக்கை படிச்சிருப்ப போல அப்படின்னு சொல்ல இது கேட்ட அங்க ஹீரோவோ நான் பேசிக்கான புக்ல இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு வந்து மேஜிக்கோட அடி ஆழத்தை பத்தி எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை கேட்டுப்பான். சரியா ஓகே அதை நீயே நேர்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு பாரு. அது மட்டும் இல்லாம என்னோட கையில பார்த்தோம்னா எத்தனை காயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்பிரிட் மேஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மேஜிக் யூஸ் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம உங்களோட கையில பாத்தீங்கன்னா 6 காயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ல இது கேட்டு அங்க வந்து ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். ஹீரோவும் இந்த பொண்ணு இது எப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிரின்சிபாலும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 காயின் எடுத்திருப்பாரு, இப்ப எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கரெக்டா 3 காயின் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது பாக்குறப்ப ஹீரோக்கு இன்னும் ஷாக் வந்திருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றா. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரின்சிபாலும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க எல்லாருமே பார்த்த விஷயம் பாத்தீங்கன்னா ஜஸ்டினோட கைக்கு மேலதான், ஆனா பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அந்த பொண்ணு பார்த்தா அதான் என் கைக்குள்ள. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் தான் மேஜிக் கத்துக்கும் போது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபாலும் சொல்லும் போது இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அப்படி இருக்கும்போது என்னால மேஜிக் கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் பிரின்சிபாலும் யோசிச்சு பார்த்திருப்பாரு. மேஜிக்கை யார் வேணாலும் கத்துக்கலாம், பட் எல்லாராலையும் கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே அப்படி இருக்கிறப்ப இப்ப உனக்குள்ள இருக்கக்கூடிய எபிலிட்டி நீ ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரின்சிபாலும் சொல்லும் போது ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அதாவது ஹீரோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா பிரைன், கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. தலைவன் பாத்தீங்கன்னா அதை
தாண்டி யூனிவர்ஸ பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஹீரோவும் நிறைய எர்த் இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய யூனிவர்ஸ் இருக்கு, கேலக்ஸி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஃபீல் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம அது ஒண்ணுத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தலைவன் தன்னோட கைக்குள்ள வச்சிருக்க மாதிரி ஒரு சின்ன ஹாலுசினேஷன் கிரியேட் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனு பாத்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணிட்டு கணத்தை வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் பிரின்சிபாலும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது இப்ப நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஹீரோவால பாத்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய மரம் செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சத்தங்களையும் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணி இருக்க முடிஞ்சிருக்கும். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். பிரின்சிபாலும் சரி ஓகேப்பா அப்படி இருக்கும்போது இதுதான் மேஜிக்கோட பேசிக் டெக்னிக், நீ என்ன கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண அப்படின்னா மேஜிக்கோட அல்டிமேட் டெக்னிக் வரை உன்னால கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபாலும் பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. கூட பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க. ஹீரோவும் யோசிச்சு பார்த்திருப்பான், நிஜமாலுமே கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் பிரின்சிபாலும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ பத்தி யோசிச்சு பார்த்திருப்பாரு. இவன் ரொம்ப ரொம்ப டேலண்டான பர்சன், அதுலயும் முக்கியமா வெறும் 12 வயசுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எல்லா சென்ஸையும் ஃபீல் பண்ண முடியுது அவனால. இன்னொரு விஷயம் அவனால மேஜிக் வந்து ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது, கத்துக்க முடியுது. பட் என்ன ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா ஒரு காம்னஸ் பாத்தீங்க அப்படின்னா மேஜிக்கை கத்துக்க கூடாது. அவன் மட்டும் நோபலா இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா அவன் ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரின்சிபால் பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்திருப்பாரு. அண்ட் ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்தானோ அப்படியே பாத்தீங்கன்னா தலைவனும் அந்த காம்பவுண்ட் எகிரி வெளியே குச்சிருப்பான். அண்ட் இவ்வளவு நேரமா பாத்தீங்கன்னா தலைவன் தைரியமா கொஸ்டின் கேட்டிருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா தலைவனுக்கு செம்ம பயம் வந்திருக்கும். அப்ப நிஜமாலுமே அது பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு தலைவனு பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த மன்வா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மன்வா. என்னதான் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்பீட் எடுக்கும் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஹீரோட ஐடென்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா மர்மமா தான் இருந்திருக்கும். அதாவது வின்சென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ தத்து மட்டும் தான் எடுத்திருக்காப்ல. ஹீரோ யாரு, யாரோட பையன், ஒரு நோபலோட பையனா காமனரோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு வின்சனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ட் மத்த ஸ்டூடெண்ட்ஸால மேஜிக் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கவே முடியாது. பட் தலைவனால பாத்தீங்க அப்படின்னா மேஜிக்கை யூனிவர்சல் அளவுக்கு ஃபீல் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஹீரோ என்னென்ன ஃபேஸ் பண்ண போறான், என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எமோஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கும். அண்ட் இப்படி ஒரு மான்வாவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல போட்டு ஓட்டிங் செக்ஷன்ல போய் ஓட் போட்டுங்க. அப்பதான் என்னால கண்டினியூ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அப்புறம் இந்த மான்வாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு ஒரு 2K லைக் வந்து டார்கெட் வைக்கிறேன். அப்புறம் 500 கமெண்ட்ஸ், அதாவது கமெண்ட்ஸ் மறக்காம பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.